அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? நான் ஏதோ ரொம்ப மீடியால நான் வந்து தப்பு பண்ற மாதிரி இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் உனக்கு தெரியல மாமா. நீ மீடியாவை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. தப்புக்கு வேலையே கிடையாது. நீ பாத்தீங்களா? இல்ல தப்புனா என்ன தப்பு நீங்க அதை சொல்லுங்க. என்ன தப்பு? என்ன பிரச்சனை? அது நிக்குது மூதேவி, அதோட பிரச்சனை தான். என்ன தப்பு பண்ற நீ அதை மட்டும் சொல்லு. நீ டிக்டாக்ல ஆடிட்டு இருந்த வாக்கடி அப்படியே நான் நடிச்சுக்கிட்டு இருந்த வாக்கடி நான் பெரிய இடத்துக்கு போகணும், ஒரு லெவலுக்கு வரணும். உங்களுக்கு புரியல? புரியுது சாதனா, அதை கரெக்டா பண்ணு. உன்னை இன்னும் மேல உயர போகணும்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா பண்ணு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படி மேல உயர போகணும்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா பண்ணு. புரிஞ்சுக்காம பேசினா எனக்கு பிடிக்காது. அது யாரா இருந்தாலும் சரி. தெரியலடி, அவர் இன்னசென்ட்டா இருக்காருடி. இன்னசென்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் ஆர்வக்கோளாறானா சும்மா பேசிட்டு இருந்தானா டென்ஷன் ஆயிடுவேன். நான்லாம் உனக்கு மீடியா பத்தி உனக்குலாம் என்ன தெரியும்? நான் உனக்கு சொல்றேன், அந்த மீடியா விட்டு நான் விலகுறேன். நீ இதை மெயின்டைன் பண்ணி நீ எப்படி நீ லட்சக்கணக்கில் நீ சம்பாதிச்சுட்டு வரே பாரு மாமா. நீங்களா வந்து இப்படி மீடியா போய் ஆபீஸ் தான் காலில் போய் விழுந்துறியா ஒரு சான்ஸுக்காக? உங்களுக்கு தெரியுமா அந்த கஷ்டத்தை பத்தி? ஜெனியார போய் விழுந்துறியா? வாயெல்லாம் சுத்தமா தாண்டா இருக்கு. ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது? பதறி போயிட்டல. ஜெனியார போய் விழுந்துறியா? நக்கல் பண்ணிடுறேன். எங்க ஹனிமூன் கூட்டிட்டு போனாரு? சோளக்காட்டுக்குள்ள தான் கூட்டிட்டு போனாங்க. என்னை அதிகமா பேச வச்சுன்னா நான் தேவையில்லாம பேசிடுவேன். நானு நீங்க விவசாயத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? யூடியூப்ல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? அதெல்லாம் முன்னாடி கூட நான் ஒரு 10-30 ரூபா நான் அப்படிலாம் சம்பாரிச்சேன். மேக்ஸிமம் 30-35 அந்த வரைக்கும் நான் சம்பாரிச்சேன். இடையில நான் வந்து கண்டென்ட் அந்த மாதிரி எதுவும் போடல, நிறைய அது மாதிரி எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால வந்து எனக்கு வந்து வருமானங்கிறது இப்ப இல்லை. இப்ப நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா 25 ரூபா வரைக்கும் நான் எடுப்பேன். அவ்வளவுதான். விவசாயம் நான் ஒரு பார்க்க போனா ஒரு 2.5 லட்ச ரூபா, வருஷத்துக்கு ஒரு 2.5-3 லட்ச ரூபா எடுப்பாரு அவர் விவசாயத்துல. அது பாக்க கிறுக்க மாதிரி இருந்துக்கிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிறடி இருக்கிறதோ இதுக்கு கொஞ்சம் ஒன்றும் அதிகாரி இருக்கிறதே நான் விவசாயம் பண்றதுனால தான் அதுக்கு இன்னும் அதிகாரி. கண்டிப்பா ஆமா, அது நீ ஒத்துக்கிறல்ல? கண்டிப்பா. எனக்கு புரியுது. இப்ப நான் ஏதோ ரொம்ப மீடியால நான் வந்து தப்பு பண்ற மாதிரி இந்த மாதிரி உனக்கு தெரியல மாமா. நீ மீடியாவை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கு தான் நான் உன்னை மீடியா சைடே விடல. எந்த ஒரு பழி பாவங்கள் எந்த ஒரு துக்கங்கள் எது வந்தாலும் அதுக்கு தான் உங்கள்ட்ட நான் கன்சல்ட் பண்ணல. ஒரு விவசாயினா நீங்க ஒரு விவசாயி அந்த போக்கு நீங்க பேசுறீங்க. அதோட விட்டு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிட்டா தெரிய தலைவலி. ஆமா, அது ஒருவேளை நீ கரெக்டா பாரு. ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிறத வந்து இல்லேன்னு நிரூபிக்கிறது அந்த மீடியா தான். இல்லாததை இருக்குன்னு நிரூபிக்கிறது அந்த மீடியா தான். ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. புரியலையே. அதாவது இந்த போன் இருக்கா இது இருக்கு ஆனா இல்ல. இல்ல மீடியா பொறுத்த வரைக்கும் நான் சினிமாவுல நான் வந்து நடிக்கணும். அதுக்காக தான் நான் ஆடுறேன் பாடுறேன், பல கஷ்டங்களை தாண்டி வரேன். அதுல உள்ள வருமானத்தை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எவ்வளவு கஷ்டத்துல இருந்து நான் எல்லாம் பண்றேன். அதை விட்டு வந்து தப்புனா என்ன தப்பு நீங்க அதை சொல்லுங்க. என்ன தப்பு? நீ மீடியால என்ன தப்பு பண்ற? நீ அதை மட்டும் சொல்லு. நீ பாப்போம். உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? பாத்து சரி, இப்படி அளவுக்கு தெரிஞ்சனா சைக்கிள் மட்டும் இல்ல லாரியை கூட கொண்டாந்து விட்டு கொண்டு வாங்க. பொம்பளையா லட்சணமா. நான் வந்து சினிமால நடிக்கணும்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். சினிமா வாய்ப்புக்காக தான் நான் இருக்கேன். நாய் நக்கின மஞ்சட்டி மாதிரி ஒரு மண்டை, இந்த மண்டைக்குள்ள இப்படி ஒரு சிந்தனையா போயிட்டு இருக்கேன். அப்புறம் எத்தனை படத்துல நான் போயிட்டு நடிச்சிட்டேன். நிறைய படங்கள் நான் வந்து நடிச்சிருக்கேன். அது எல்லாமே சின்ன படம். அது பெரிய படம் நிறைய படம் வரல. எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வரணும். அதற்கான கஷ்டத்தை நான் என்ன இப்ப உங்களுக்கு புரியல. புரியுது சாதனா. வந்து மாமா மாமா மாமான்னு சொல்லிட்டு உங்களால வந்து தாங்கிக்க முடியாது சில காரணத்தினாலதான். அதைத்தான் நான் சொல்றேன். நம்ம உயர்ந்த போகணும். மீடியாவில் வந்து எந்த ஒரு நம்ம ஒரு தவறா கூட நீ பேசிடக்கூடாதுங்கிறது தான் அப்பக்கப்போ உனக்கு தப்பு பண்ணக்கூடாது. சொல்லு மாமா. தப்புனா என்ன தாண்டி அவர் சொன்னாரு. தப்பு நீ அந்த இதுல நம்ம தப்பு பண்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க? சின்ன விஷயம் கூட தப்பு தான். அதை கரெக்டா பண்ணு. உன்னை மேல உயர போகணும்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா பண்ணு. கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்க. சொல்லிட்டு இருக்கேன். இல்லன்னா நான் ஏன் கோவத்துக்கு நான் எந்தெந்த வம்பு சண்டையெல்லாம் நான் இழுத்துட்டு வந்திருப்பேன் மாமா. நீ கண்ட்ரோல் பண்றதுனாலதான் நான் இவ்வளவு கரெக்டா இருக்கேன். நானு
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பெருசாலாம் நீங்க யோசிக்காதீங்க. நான் இப்ப என்ன இப்ப தப்புன்னா கோர்ட்லயே சொல்லிட்டு இருக்கேன். அடாடாடா. தப்பு என்ன கிடையாது. சின்ன விஷயம் கூட சின்ன விஷயம் கூட வேணாம். சரி ஓகே ஓகே. அத ஒரு 3 திரும்ப சொல்லிட்டேன். அதுதான் தப்பு. சரிங்க மாமா. காம்ப்ரமைஸ். தப்பு 3 திரும்ப சொல்லிட்டேன் மேடம். அதான் தப்பு. ஓகே ஓகே. சொன்னதே சொல்லிட்டேன். இப்போ காம்ப்ரமைஸ் ஆயிட்டு அத தப்புன்னு சொன்னால பாத்தீங்களா? அத 3 திரும்ப சொல்லிட்டேன். அது தப்பு அப்படியே லைஃப்ல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிங்க. அந்த பழியத்துக்கு யார் மேல போடலாம்னு சொல்லி. ஒரு விஷயம் என்னன்னா, முதல் முறையா மெட்ராஸ்க்கு வந்திருக்காரு. ஆமா, முதல்ல அக்கா கூட்டியமா வந்தேன். இத்தனை கால வருஷமா வந்து எங்க மாமா வந்ததே கிடையாது மெட்ராஸ்க்கு. இப்பதான் முதல் தடவையா இந்த சென்னைக்கு வந்திருக்காரு. வெளியூருங்களா? எப்படி கரெக்டா சொன்னீங்க? நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது. ஐயோ ஐயோ. நீங்க தான் லவ்வர்ஸ். அது என்ன மாம்ச? லவ் யூ மாமா. அப்படின்னா என்ன? என்னங்க அதே கண்டல துப்புறீங்க? இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஐ லவ் யூ நான் உன்னை காதலிக்கிறேன். நான் முதல்ல மீட் பண்ணிருந்தா நானே லவ் பண்ணிட்டு இருப்பேன். நீ உங்க ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்கியா? கிஃப்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் எங்க மாமா வந்து ரொம்ப வருஷமா வந்து கேட்டுட்டே இருந்தாரு. அதனால வந்து எங்க மாமாக்கு வந்து இந்த மோதிரம் வந்து நான் வந்து சர்ப்ரைஸா போய் வாங்கி கொடுத்தேன். பிரமிப்பாலாம் எதுவும் இல்ல, சும்மா சர்ப்ரைஸா மாமா வாங்க கடைக்கு போலாம் அப்படின்னு. மாமா எனக்கு ஏதோ ஒண்ணு எடுக்கணும் மாமா, வா மாமான்னு கூட்டி போய் மாமாக்கு எடுத்து கொடுத்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா, இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா, இது தேவையா அட போங்கய்யா ஜூன் ஜூலையா, பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது கண்ணாமூச்சிகள் நடக்குது நடக்குது பச்சை பசுமைகள் தெரியுது தெரியுது அழகு கிளிகள் நமது விழியில் வலம் வருதே. ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு அவங்க பாப்பாவோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? அவங்க வந்து நம்ம லோக்கல்ல டிரைவர். அந்த ஜேசிபி டிரைவர். அந்த பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான். என் தம்பியோட மச்சினை, சொந்த மச்சினை. தம்பியோட வைஃப். அதுக்கு வைஃபோட தம்பி. ஆமா, எனக்கும் மச்சினை தான் வேணும். அவனுக்கு தாய் தப்பம் இல்ல. சின்ன வயசுல அவங்க இறந்துட்டாங்க உடம்பு சரியில்லாம. அவங்க அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, அவங்க இருக்காங்க. அவங்கலாம் பெரிய ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி, நம்மள மாதிரி பெரிய ஃபேமிலி. அந்த பையன் கடைசியில சின்ன வயசுலாம் இல்ல, அங்கேயே நம்ம வீட்டுக்கிட்டே அங்கனே சுத்திட்டே அப்படியே அங்கனே அவங்க அக்கா வளர்ப்புலயே வளர்த்துக்கிட்டு இருந்ததுனால இப்ப அம்மா யாருன்னா அவங்க அக்கா, அடுத்து யாருன்னா நானு. வண்டி அதுதானே. ஓ, இது நம்மளா? சரி, உன் குடும்பத்தை பத்தி சொல்லு. எப்படிப்பட்ட குடும்பம்? எங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லலாம். எப்படி? எங்க அப்பா காவேரியில குதிச்சு தண்ணிக்குள்ள மொங்கி 3 ஹவர் கழிச்சு வெளியில வந்தாருங்க. எங்க குடும்பத்தோட தம்மு எப்படிங்க? எங்க அப்பா கிருஷ்ணா நதியில குதிச்சு 3 வருஷம் ஆச்சு, இன்னும் வெளியே வரல. அப்ப எங்க குடும்பத்து தம்மு எப்படி? அநேகமா கிருஷ்ணா நதி சென்னைக்கு வரும்போது அப்ப வருவார். அடேங்கப்பா, அப்பவா?